ப்ரைஸ் லாட். இன்றைக்கி நான் வந்து என்னோடய அங்கிள் ஆண்டி வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக ஐம் கிளாட் டு டேக் இன்டர்வியூ. பர்சனலாக இவங்களோட நான் உட்காந்து பேசினதில்லை, ஆனால் இவங்கள பற்றி நான் நிறைய ஊழியத்தின் பாதையில் கேள்விப்பட்டிருக்கேன். லாஸ்ட்டு 26 இயர்ஸாக இவங்க வந்து இந்த ஊழியத்தோட மத்தியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஊழியத்தில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நம்ம ஏன் இன்டர்வியூ எடுக்கிறோன்னா அதோட பர்பஸ் வந்து இப்போ யாருமே வந்து ஊழியத்தில் அவ்வளோ எழுப்புதல் கிடையாது. ஸோ அதனால் அவங்கள நான் இன்றைக்கி இன்டர்வியூ எடுத்து தேவன் எப்படி வழிநடத்துகிறாரு ஊழியர்கள்ன்றது நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக தான் நான் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறேன். ப்ரைஸ் லார்ட் அங்கிள். அங்கிளோட பேர் வந்து? என்னுடைய பேர் ஞானராஜ். ஞானராஜ். எத்தனை வருஷமா அங்கிள் ஊழியம்? ஒரு 26 வருஷமாக சென்னை ஒக்கிம்பட்டுங்கிற இடத்துல ஒளி நின்றுட்டு இருக்கிறேன். ஓகே. அவங்க அங்கிளோட மனைவி தேவ ஒளி ஆண்டி. அவங்க வந்து சந்தூர் மாமி மாதிரி ரொம்ப யங்காக இருப்பாங்க, ஏஜே ஆகாது. ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி உங்களை பற்றி. என்னுடைய நேம் வந்து தேவ ஒளி. அப்புறம் நான் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆனது வந்து 2004 மேரேஜ் ஆனது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுனா இவர் மாத்திரம்தான் எங்கள் வீட்டு தேடி வந்தது. அது வந்து அம்மா அப்பாவே எல்லாம் பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வந்து ஓகே மாத்திரம் என்கிட்ட கேட்டாங்க. இதுதான் ஆண்டோடைய திட்டம், இதுதான் உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மேலோட்டமாக தான் நான் அது வந்து பண்ணினேன். முழுமையாக நான் வந்து அது இது பண்ணலை. ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. எப்படின்னா, நம்ம வந்து அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம போயிட்டோம்னா அடுத்து நமக்கு வர்றது எப்படி அமையுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. அதனால நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். அது எனக்கு ஒரு முழுமையான இதுவாக இருந்தது, கிடைச்சது. சரி, இப்போது அங்கிளுக்கான கேள்வி. நீங்கள் வந்து ஊழியத்துக்கு தேவன் உங்களை எப்படி அழைச்சாரு? அது தேவ அழைப்பு தானே, நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? அது எப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு 1 month பைபிள் கோர்ஸ் போயிருந்தேன். அப்போது எனக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து ஒரு குடிகாரனாக தான் இருந்தேன். ரொம்ப போதைக்கு அடிமையாகி குடிகாரனாக இருந்தேன். 94 இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இடத்துல குடித்து விழுந்திருந்தேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகி வீட்டுக்கெலாம் வந்துட்டு வரும்போது என் கூட சேர்ந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட பேச மாட்டேன்ட்டாங்க. எல்லாருமே நல்ல பேங்கில் வேலை செய்கிறவங்க அதெல்லாம் இருந்தேன், நல்ல அவங்க யாருமே என் கூட பேச மாட்டேன். அப்போ தான் எனக்கு யோசனை, என்னடா நம்மளோட நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, அவங்களோட தான் பயணம் செஞ்சுட்டு இருப்பேன் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம், ஆனால் பேச மாட்டேன்ட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கஷ்டமாகி போச்சு. என்ன கஷ்டம்னா, என்னடா நம்ம இந்த நிலைமைக்கு போனதுனால தான் நம்மளோட பேச மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் எனக்கு ஒருத்தர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். ஓகே. அப்போ தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து ஹிந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலியில்? நான் ஹிந்து, ஆக்சுவலாக நான் ஆர்சி பேக்ரவுண்டு. ஆர்சி பேக்ரவுண்ட் இருந்தனால எனக்கு அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை வந்து சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன். ஓகே. சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டு சபையோடு கூட ஐக்கியத்தில் இருந்தேன். அப்போ தான் எனக்குள்ள என்ன மனசில் என்னன்னா, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல, எனக்கு விடுதலை கொடுத்ததுனால அந்த தெய்வத்தை அறிவிக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே உருவானது. அப்போ உருவாகும் போது தான் 99 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் வந்து ஊழியத்துக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு அடையாளம் மாதிரி 1999 உங்களுக்கு என்ன ஏஜ் அங்கிள்? இப்போ எனக்கு 51. அப்போ பார்த்தீங்கன்னா 27 வயசு. அப்போ அவ்வளோ யங் ஏஜ்லேயே நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க? திருமணத்துக்கு முன்னாடி? ஓகே. அப்போ நான் வந்து என்னென்னா, நான் ஊழியத்துக்கு வரணும்னா எனக்கு ஒரு கடன் ஒன்று இருந்துச்சு. 27,000 ரூபா ஒரு கடன் ஒன்று இருந்தது. நான் அந்த கடனோடு நான் ஊழியத்துக்கு போகக்கூடாது, நான் கடனை அடைச்சிட்டு தான் போகணும். அப்போ எனக்கு ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். இப்போ நான் கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த கம்பெனியை என்னை விட்டு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அப்போது வெளியே கொடுக்கும்போது 7,000 ரூபா தான் செக்கு கொடுத்தாங்க எல்லாருக்கும். இப்போ நானும் என் கூட சேர்ந்த ஒரு 2 பேர் என்னன்னா அந்த செக்கு வாங்கலை. இந்த 7,000 ரூபா வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்ட்டு வந்துட்டேன். ஆனால் அப்போ அது ரொம்ப பெரிய காசுல? ரொம்ப பெரிய காசு, ரொம்ப பெரிய காசு தான். எனக்கு அது வேணான்ட்டு வந்துட்டேன். நான் சொல்லி 98, 99 அந்த சமயங்களில். அப்போ தான் வந்து என்னென்னா, வேணான்ட்டு வந்த உடனே என் கூட வேலை செஞ்சவன் என்ன பண்ணால் கேஸ் போட்டிருக்கான். இது எனக்கு தெரியாது, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியாது. என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி எங்களை கன்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் எங்களை கன்ஃபார்ம் பண்ணாமல் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதனால 9,000 ரூபா கொடுத்துருவேன், எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒன்று செட்டில்மெண்ட் ஜாஸ்தியாக கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் கேஸ் போட்டான் போல. அது எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஊழியம் செய்யாமல் வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு கஷ்டம், நான் வேலைக்கு போனேன்னு ஊழியத்துக்கு போனேன், எப்படி போகிறது, கடங்காரனோட எப்படி போகிறது, அதனால் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும்போது தான் நான் ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டேன். திடீர்னு கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு ஃபோனு,
ஏன்டா இந்த மாதிரி நீங்கள் கம்பெனிக்கு வாங்க அப்படின்னாங்க. கம்பெனிக்கு போனால் 27,000 செக் போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 27,000 செக் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு அதை வாங்கின உடனே உண்மையிலேயே அப்போ ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு. தேவன் வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காரு, நீ ஏன்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்க. எனக்கு அதுல ஒரு முழு திருப்தி கிடைச்சிச்சு. அந்த 27,000 அந்த செக்கை வாங்கி என்ன பண்ணிட்டேன்னா, என் கூட வேலை செய்யறானா அவன்கிட்ட தான் கடன் வாங்கியிருந்தேன். அவனுக்கே என்ன பண்ணிட்டேன்னா பின்னாடி சைன் பண்ணி அவன் கையில கொடுத்துட்டு அப்போ ஊழியத்துக்கு வந்தவன் தான். ஓ, அதுல இருந்து நீங்க ₹1 கூட அதுல இருந்து 5 பைசா கூட நான் எடுக்கல. 27,000 எனக்கு செக் வந்தது. அந்த 27,000 பின்னாடி சைன் பண்ணி அவன் கையில கொடுத்துட்டேன். அவன் எடுத்துட்டு போயிட்டான். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என்ன செய்யலைன்னா அந்த ஊழியத்துக்கு விடவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அழைச்சிட்டார் இல்லையா, அழைச்சவர். அப்போ நான் என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நான் கடன்காரனா ஊழியத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. சோ இது வந்து நீங்க ஒரு சைனா எடுத்துக்கிட்டீங்க, ஆண்டவர் அழைத்தாருங்கிறதுல இது ஆணித்தரமா எனக்கு ஒரு உண்மை இருந்தது. அதனாலதான் அந்த ஊழியத்தை வந்து தொடர்ந்து செய்யணுங்கிற வைராக்கியம். ஒன்று, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுனால என்ன மாதிரி இருக்கிறான்னு திருத்தணுங்கிற எண்ணம் எனக்கு ஒன்று. ஊழியத்துக்கு வந்தனுடைய அடையாளத்துக்கு எனக்கு இந்த ஒரு ரீசன் கிடைச்சதுனால என்ன பண்ணேன்னா அப்போ ஊழியத்துக்கு வந்ததில் திருப்தியானது. அது என்ன பேச்சுலரா ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால்கள் ஆரம்ப காலத்துல? அதாவது நான் ஊழியத்து பாதையில் சந்தித்த பெரிய சவால் என்னன்னு சொன்னால், நான் செய்த இடம் வந்து ஊழியம் செஞ்ச இடம் வந்து ரொம்ப ஒரு அது ஸ்லம்பு ஏரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள இடம். அங்கே வந்து சாராயம் குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கிற இடம். அதனால் அங்கே என்ன பண்ண முடியாதுன்னா ஊழியம் நிறைய செய்யலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் வந்து ஒரு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திட்டு வந்திருப்பேன். பக்கத்தில் ஒருத்தர் சபை ஆரம்பிச்சிட அவர் கூட்டி போயிடுவார். அவங்கள நான் கஷ்டப்பட்டு போய் வீடு தேடி அதை தேடி சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு ஏதாவது இருக்கிறத கொடுத்து ஏதாவது சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சி வச்சுட்டு இருப்பேன். ஒரு வாரம் ஜட்ஜ் வந்திருப்பாங்க. 2வது வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ஃபஸ்ட்டு என்னால் வர முடியலை, இங்கே ஒருத்தர் ஆரம்பிச்சார் அங்கே போயிட்டான்வாங்க. அது எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஆமாம், ஏன்னா அது ஆரம்ப காலத்தில் உற்சாகமாக கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கோம். இதை விட ஒரு பெரிய சவால் என்னென்னா, ஒருத்தர் வந்து பேய் பிடிச்சிருந்தது. பேய் பிடிச்சது மீன்ஸ் என்னென்னா, ஒரு பக்கத்தில் ஒரு இபி ஆஃப்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து செக்யூரிட்டி வேலையாக செய்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அரிக்கை லேம்பு தான். இப்போ வீட்டில் திரி வச்சு எடுத்துகிற அந்த லேம்பு, கரண்டெல்லாம் கிடையாது. அப்போ நான் இருந்த இடத்துல கரண்டே கிடையாது. அரிக்கை லேம்பு வச்சு தான் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், சர்ச்சை நடத்தினா கூட பைபிள் ஸ்டடி நடத்தினா கூட அப்படி தான் பண்ணணும். லைட் ஏற்றி வச்சு இல்லை மெருகத்தி வச்சு தான் பண்ணணும். அப்படி தான் இருந்துச்சு. அது இபிஎஃப்சி கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சி நைட்டு நல்லா தூங்கி எடுக்க. திடீர்னு நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கும் கதவை தட்டினான். நினைச்சு பார்த்தா திடீர்னு வந்து வீட்டுக்குள்ள டமான்னு உள்ள வந்து விழுந்துட்டான். யாரு? அந்த பேய் பிடிச்சவன். உங்க வீட்டுக்குள்ள? வீட்டுக்குள்ள. விழுந்தவனை பார்த்தா அவனுக்கு வந்து மேலெல்லாம் அடிபட்டு அங்கே காயம் அப்படி ரத்த காய தோடுக்குள்ளே இருக்கிறான். இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, என்ன சார் அங்கே நிற்குது சார், என்னை கூப்பிடுது, நான் போகிறேன்னுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ண முடியலன்னா, என் தொடை மேலே கையை வச்சுக்கிட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்கான். தொடையை விட்டு கையை எடுத்துட்டாங்கன்னா அங்கே கூப்பிடுதுன்றான். என்ன பண்ணுறது? நைட்டு 3 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒன்று அவன் என் தொட மேலே கை வச்சிருப்பான், இல்லை நான் அவன் மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கணும். ஜெவமன்னாலே கூட இல்லை, அட்லீஸ்ட் என்னென்னா அவன் என்னை தொட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லை நான் அவனை தொட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ என்னென்னா என்ன ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறாருங்கிறது அது அன்னைக்கு அது ஒரு ப்ரூஃப். அது எனக்கு ஆண்டவர் என் கூட, நான் ஜெபம் பண்ணலை, ஆனால் என்னை தொடரணும், இல்லை நான் அவனை தொடரணும். தொட்டால் அவன் நிம்மதியாக இருப்பான், என்ன தொட்டால் நான் அவன் நிம்மதியாக இருப்பான், இல்லை நான் அவனை தொடரணும். இது என்ன பண்ண, காலையில் 6 மணி வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியலன்னா, வெளியில் வந்து யூரின் கூட போக முடியாது. புரியுது. ஏன்னா நான் வந்து அவனை என்ன தொட்டு அவன் அலறான், என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு முக்கியம் என்னன்னா, எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு சவால் இருந்துச்சு. ஆனால் அது பிரச்சனை என்னென்னா, அவன் சரியாயிட்டு வேற இடத்துக்கு போயிட்டான், வேற சபைக்கு போயிட்டான். ஆனால் சபைக்கு போயிட்டான். இதனால எனக்குள்ள கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கு. நைட்டு முழு உட்காந்து இவ்வளோ வேலை பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டானே அப்படிங்கிறது அது ஒரு கஷ்டம், அது ஒரு சவாலாக தான் இருந்தது எனக்கு. சரி, ஓகே. நீங்கள் முதல்ல சந்திச்ச ஆத்மா பற்றி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஊழியத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஆத்மா கிட்ட பேசியிருப்பீங்களே, அதோட அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு சந்தித்தது வந்து எப்படின்னா, நிறைய சந்தித்தோம். அதில் ஒரு ஃபேமிலி வந்து ஆர்சி ஃபேமிலி. அவங்களுக்கு நிறைய பைபிளை குறித்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸை போய் கேட்டிருக்கிறாங்க, பதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடம் இந்த இடம்லாம் போயிருக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க. அவங்க நினச்ச பதில் கிடைக்கல. அந்த ஃபேமிலி என்ன நினைச்சிருந்தாங்க, எதை தேடி போறாங்களோ அந்த பதில் அவங்க பைபிள்லேருந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கேள்விகளாம் அவங்களுக்கு பதில் கிடைக்கல. அப்போ நான் போய் அவங்களுக்கு உட்கார்ந்து பல விஷயங்களை பேசும்போது அவங்க நினச்ச அவங்க எதிர்பார்த்த இந்த கேள்வி அவங்களுக்கு எதிர்பார்த்த கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு. பதில் கிடைச்ச உடனே அவங்க சபைக்கு வந்தாங்க.
சபைக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க, வேறு சபை போயிட்டாங்க. இப்போ எனக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு அங்கிள். இப்போது ஆர்சி சபையில் இருந்து ஆர்சியும் கிறிஸ்தவ இது தான் சொல்கிறாங்க, ஏன் அதிலிருந்து சத்தியத்தை தேர்ந்தெடுக்க மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆர்சியிலேருந்து சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு? அவங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மரியாள் அம்மா இல்லைன்னா இயேசுநாதர் வர முடியாதுல்ல. ஆமாம், அந்த கேள்வி தான் அவங்களுக்குள்ள வருது. அவங்க இல்லைனாலும் ஆண்டவர் வேற ஒரு ஸ்திரியை தேர்ந்தெடுத்து அது நமக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, மரியாள் அம்மா இல்லைன்னா இயேசுநாதர் வந்திருக்க முடியாது. ஓகே, அப்போது இயேசுநாதர் வருவதற்கு மூல ஆதாரமாக இருந்தது மரியாள் தானே. அப்போ யார் பெரியவங்க? அப்போ இயேசுநாதரை விட மரியாள் தானே பெரியவங்க. ஓகே, அப்படின்ற ஒரு அந்த இதை வந்து அவங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆக முடியலை. அவங்களால நினைச்சா கூட முடியலை அவங்களுக்கு. ஆனால் ஒரு சிலர் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன வேதத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் இயேசுநாதர் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சகோதரர்லாம் இருக்கிறாங்க, சகோதரிலாம் இருக்கிறாங்க. அந்த அம்மா கூட வந்து அப்போ ரட்சிக்கப்படலை, அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பல விஷயங்கள் வேதத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை புரிந்து கொண்டவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்படி தான் அந்த குடும்பம் வந்தது. புரியுது. முதல் அனுபவங்கள் எனக்கு அதுதான் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ ஆன்ட்டிக்கு கேள்வி. நீங்கள் அப்போது அங்கிளுக்கு வந்து ஒரு 28-30 வயசு இருக்கும்போது நீங்கள் யங் ஏஜாக தானே இருந்திருப்பீங்க. அப்போது ஊழியக்காரனா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, தெருவாக இயேசு கிறிஸ்துவை பற்றி போய் சொல்லுவாங்க. அப்படி இருக்க ஒரு பர்சனை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலையா? வரல. அப்படிங்கிறது வந்து அம்மா அப்பாவும் ஊழியம் தான் செய்கிறாங்க. ஓ, உங்களோட அம்மா அப்பா ஊழியம் தான் பண்ணிட்டாங்க? ஆமாம், அம்மா அப்பாவும் ஊழியம் தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க படுற அந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. தம்பி வந்து ரொம்ப சின்ன பையன், என்னை விட அவன் 4 இயர்ஸ் கம்மி. அப்படிங்கும்போது அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். அப்போயே வந்து ரொம்ப கஷ்டப்படுவான், சாப்பாட்டுக்கு முடியாமல் அப்படிலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனாலும் அந்த இது வந்து எனக்கு தோணலை. ஏன்னா அம்மா அப்பா வந்து இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கு மீறி வந்து பெற்றோரை மீறி வந்து நான் எதுவும் பேச முடியாது. ஓகே, எங்கள் இதில் வளர்ந்தது வந்து நாங்களே அப்படி தான் வளர்ந்தோம். அப்பா அம்மா வந்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மீறி வந்து பேசக்கூடாது. அப்போனா அங்கே வந்து ஊரில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்போ வந்து நீ கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்காக இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே ஓகே. இப்போயும் நான் வந்து அப்பா அம்மா வந்து எதையுமே பார்க்கல. அவங்க ஒன்று வந்து ஏனோக்கங்கள் வந்தார் எங்கள் சப்போர்ட். அப்பாவுக்கும் ஏனோக்கங்களுக்கும் நல்ல பழக்கம். ஏனோக்கங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளவர். அதனால நல்ல பழக்கத்தினால ஏனோக்கங்கள் தான் சொன்னதுனால அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன் வந்து பொய் சொல்ல மாட்டான், நம்ம பிள்ளைக்கு நல்லதை தான் பார்த்து தருவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா, நீங்கள் எதுவுமே போய் பார்க்கல, அவர் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு எதுவுமே பார்க்கல. ஓ, ஸ்ட்ரெயிட்டாக என்கேஜ்மெண்ட்டு. நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க? நாங்கள் வந்து அருளாச்சி, தென்காசி மாவட்டம். இருந்தாரு சென்னை. ஆமாம், நீங்கள் தென்காசி? ஆமாம். ஓ, தென்காசி மாவட்டம். அருளாச்சி தெரியும்ல? தெரியும். அங்கே தான் எங்களுக்கு. அப்போ வந்து அவங்க சொன்னோடனே அவங்களுக்கு முழு நம்பிக்கை. ஆனால் எதுவுமே அவங்க வந்து பார்க்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிறாரு, வீட்டில் தான் ஆராதிக்கிறாரு, ஆனால் ஊழியக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அதை மாத்திரம் அவங்க நம்பினாங்க. அதை மாத்திரம் தான் எனக்கும் சொன்னாங்க, வேறு எந்த இதுவுமே கிடையாது. சரி, ஓகே. ஆமாம். நீங்கள் அங்கிளை திருமணம் பண்ணிவிட்டு நீங்களும் ஆஸ் ஏ ஊழியக்கார அங்கிள் எப்படி இருக்காரோ அவர் திருமணம் பண்ணி நீங்களும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் திருமணம் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்களும் ஊழியக்காரி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போ தான் திருமண பந்தத்தை ஆரம்பிக்கிறீங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பண்ணும்போது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சா? ஏன்னா நீங்கள் வந்து வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. ஆன்ட்டி தென்காசி அருளாட்சி பக்கத்தில் வேறு பேக்ரவுண்ட்லேருந்து ஆன்ட்டி வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை எப்படி நடத்துனீங்க? யார் வேணா? அதில் எப்படின்னா, அப்போ ஆரம்பத்தில் இருந்து எனக்கு என்னென்னா ஊழியம் செய்யணும். இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவேன். ஆன்ட்டி வீட்டில் விட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க? ஆமாம், எனக்கு என்னென்னா ஊழியம் தான் முக்கியம். ஓகே, ஊழியங்கிற ஊழியம் தான். அதுக்கு அப்புறம் தான் மனைவி எல்லாமே. ஆனா பைபிள் அப்படி சொல்லலையே. எனக்கு ஆமா, எனக்கு அப்படி அது சொல்லலை. அது எனக்குள்ள ஒரு மனசுல என்னன்னா அந்த ஒரு பாரம், அந்த இதனாலதான். மற்றபடி இவங்களை வெறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு என்னன்னா, ஏதாவது ஒருத்தர் எங்கேயாவது ஊழியத்துக்கு போகணும்னா எப்போ நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்ட்டு போயிடுவேன். ஓகே. ரெண்டாவது என்னன்னா, ஆன்ட்டி அதுக்கு ஏதாச்சும் தடையா இருப்பாங்களா? போகக்கூடாது தடையெல்லாம் கிடையாது. போகக்கூடாது தடையெல்லாம் கிடையாது. நான் போயிடுவேன். தடை சொல்றது இல்லை. இப்போ நான் சொல்லி நான் மட்டும் போய்கிட்டே இருப்பேன். எப்போ வரலாம் தெரியாது. ஆன்ட்டி யார் பார்த்துக்குவா? வீட்டில் அவங்க மட்டும் தான் வீட்டில் தான் இருப்பாங்க. தனியாகவே வீட்டில் இருப்பாங்க. ஒரு நான் வர லேட்டானா அழுதுட்டு கூட இருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஆகி போச்சு வரல. அந்த மாதிரி. ரெண்டாவது என்னன்னா, எனக்கு என்னன்னா, இப்போ நான் திடீர்னு அந்த ஃபேமிலி சர்ச்சுக்கு வரல, போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லுவேன். இவங்களுக்கு அது புதுசு.
சென்னைக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு. சென்னைனால என்ன தெரியாது, படிக்கும்போது நம்ம அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கோம். அதுவும் ஹவுசிங் போர்டு எங்கே பார்த்தாலும் ஒன்று போல் இருக்கும். ஓகே, ஆமாம், எல்லா வீடும் ஒரே மாதிரி ஆமாம், ஒன்று போல் இருக்குமா. எங்கேயாவது நான் தனியாக போகலன்னு வேற வந்து திட்டுவாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பழகிக்கிட்டீங்களா? இப்போ எந்த ஏரியாவுக்கு சொன்னாலும் அந்த ஹவுசிங் நாங்கள் இருந்த ஏரியாவில் எங்கே போக சொன்னாலும் போயிட்டு வந்துடுவேன். ஆனால் என்னென்னா நாங்கள் அங்கே இருந்த சூழ்நிலைக்கும் இங்கே வந்ததுக்கும் அப்படியே மாறிச்சு. நீங்கள் ஸ்டில் இன்னும் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கீங்களா? ஆமாம். வேலைக்கும் போல் இப்போது ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கீங்க, ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எப்படி உங்களை வழிநடத்தினார் இந்த 26 வருஷத்தில்? அதாவது இப்போ மந்த்லி சேலரி வாங்குறவங்களே ரெண்ட் ஹவுஸ் கட்டி ஃபேமிலி ரன் பண்ணுறது இப்போ இல்லை, அது அப்போலேருந்தே எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஊழியத்தில் இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே அது முழுக்க தேவனுடைய கிருபை தான். ஆமாம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம்தான். என்ன ஆச்சரியம்னா, இவங்க வேலை செய்யலை, இவங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, ஆனால் எப்படி வந்து இவங்க வாழ்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்களே. ஆனால் இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் நல்லா இருக்கிறாங்க. அதாவது விசுவாசிகளை விட இவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, அது வச்சிருக்காங்க. இல்லை, ஆனால் இந்நாள் வரைக்கும் அது எப்படின்னா அது சொல்ல முடியாது. அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா யோசனைகள் வந்து பெரியவர். அதனால அவர் நமக்கு செய்யற விஷயங்களை இப்படிதான் செய்யறாருலாம் சொல்ல முடியாது. செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறாருன்னு. இப்படிதான் செய்வாருலாம் சொல்ல முடியாது. செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ ஆண்டவர் இப்படி நமக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியும். அப்போ என்னன்னா அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய சபையார் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் எனக்கு வந்து எங்களுடைய சபையை வந்து நான் பெருமையாக தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செய்கிறாங்க. அவங்க எளிமையாக இருந்தவங்களாலும் சரி, வலிமையாக இருக்கிறவங்களாலும் சரி, அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தாறு போல் அவங்க என்ன செய்கிறாங்க. இதற்கு மேலே என்னென்னா ஆண்டவருடைய வழிநடத்து. நான் முழுமையாக நம்புறது என்னென்னா, என்ன அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். ஆமாங்க. என்னையும் மனைவியும் ஒன்றா சேர்த்து எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருன்னா இவ்வளோ வழிநடத்து வந்த தெய்வம் வந்து விட்டுருவாரா? எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்ன வரைக்கும். ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில், பூரண நம்பிக்கையில் இருக்கிறதுனால இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் வந்து கைவிடலை. நல்லாவே நடத்திட்டு வர்றாரு. நல்லாவே இருக்கிறோம். ஓகே அங்கிள். உங்கள் 2 பேரும் பிள்ளைகளோடு சேர்த்து இது என்னடா பரீட்சை சோதனையாக இருக்கே அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கோம்ல, சத்திய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்களே. உங்கள் விசுவாசத்தினுடைய மிகப்பெரிய பரீட்சை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில், அந்த சுச்சுவேஷனில் இருந்து தேவன் உங்களை எப்படி தப்பிச்சு வழி நடத்தினாருன்றதை யோசிச்சு சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருந்திருக்கும்ல. அதாவது எப்படின்னா சொல்லுங்க. அதாவது எப்படின்னா, பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு அதனால கொஞ்சம் எல்லாமே எங்களுக்கு வந்து ஈஸியாக இதுவாயிருந்துச்சு. பையன் வந்து 2வது இதுவாகும்போது ரொம்ப கஷ்டம், வீட்லேயும் கஷ்டம், அங்கே எங்கள் அம்மா அப்பா வீட்லேயும் ரொம்ப கஷ்டம். அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் அப்படி உட்காந்தா அப்படி தரக்கூட தெரியாது, அந்த அளவுக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். என்னால் 8 மாதத்துக்கு மேலே 7 மாதத்துலேயே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதோட அந்த டைமில் விபிஎஸ் டைம் வேறு நிறைய தண்ணி தூக்குனது, அது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன சொன்னாங்க, என்னால் முடியலைன்னு டாக்டர்கிட்ட போகும்போது வயிறு வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, அதனால நீங்கள் உடனே ஊருக்கு போகணும், பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த சாக்கோபார் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும். சாக்கோபாரா? ஓகே. அது வந்து 10 ரூபீஸ் தான். அதை எடுத்துகிட்டு கடை வரைக்கும் போயிட்டு நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஏன்னா அடுத்து வந்து திசாவுக்கு வந்து பால் வாங்கணுமே, பெரிய பால் பாக்கெட் 7 ரூபா 50 பைசா, 1/2 லிட்டர் பால் பாக்கெட். ஓகே. அதை வாங்குறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி திரும்பி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் மறக்க முடியாத. மாசமாக இருக்கும்போது அந்த ஒரு ஆசை உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனாலுமே அந்த 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கலாமே, குழந்தைக்கும் இதுக்கும் தரலாமே. அப்புறம் அவனுடைய டெலிவரி டைம். ஓகே. டெலிவரி டைமும் ரொம்ப கஷ்டம். திஷா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், பெரிய பாப்பாவை. ஓகே. இவனை வந்து ஹெல்த், அந்த வில்லேஜ் ஹெல்த் விஹெச்னு சொல்லுவாங்களே, ஆமாம் போய் பார்க்குறோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ரொம்ப பெயின் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியலை. அங்கே இன்னொரு டெலிவரி வேறு அங்கே மாட்டிக்கிச்சு, சின்ன ஹாஸ்பிட்டல். நான் அவங்களுக்கு எல்லாம் பார்த்து முடிச்சு வெளியே வந்து என்ன கொண்டு போகிறதுக்குள்ள ரொம்ப இதுவாயிடுச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கொடி சுத்திடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆனதுனால, ஆனால் நார்மல் தான்.
ஆனால் நீங்கள் டெலிவரி ஆகும் அப்போ ஊழியத்திலே தான் இருக்கீங்க. ஆமாம், ஊழியத்தில் தான் 2 பிள்ளைங்களும் பிறக்கிறாங்க. ஆமாம், இந்த 2வது பிள்ளை அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அப்புறம் வந்து அவனை டெலிவரிக்கு அங்கே உள்ள அந்த பெட்டில் படுக்க வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் பிறந்துட்டான். 4 கிலோவுக்கு மேலே இருந்தான். ரொம்ப அதிகம்ல. அவனுடைய வெயிட்டை எல்லா நர்ஸு டாக்டர்லாம் வெயிட்டை செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. இவ்வளவு. ஆனால் அவன் பிறந்த உடனே பார்த்தா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, கண்டங்கரேர்னு வெளியே வந்தான். கருப்பு, இந்த உதடு மாத்திரம் அப்படியே லைட்டாக சிகப்பாக இருந்துச்சு. இனி கொஞ்ச நேரம் அப்படின்னா அவனுடைய இறந்துருக்கும். சூழ்நிலை போயிட்டான். மூச்சு இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா எல்லோரும் இருந்து பக்கத்தில் இருந்து ஓன அழுகுறாங்க. டாக்டர் நர்ஸு திட்டுறாங்க, நீங்கள் அழுதா அவளுக்கு ஏதாவது ஆயிடும், நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. ஒரு 10-15 நிமிஷமாக அவனை வந்து போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. மூச்சு வரலை, அழுகலை, பிறந்த குழந்தை அழுகலை, அதுவும் இல்லை. அந்த இப்படி இங்கே வச்சு வேற பார்க்குறாங்க. அந்த மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் யாரை நினச்சிட்டு இருந்தீங்க? அப்போ வந்து எனக்கு நான் ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து சுமந்தேன், நீங்கள் வந்து அதை வந்து பிரப்பிக்கவும் செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் அது உங்களுடைய சித்தம் தான். அப்படி என் மனசில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஆனால் அந்த அழுகிற சத்தங்களை எங்கள் அம்மா வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுடைய சத்தம் கேட்டுச்சு. அந்த வீண் அழுகிற சவுண்ட் கேட்ட உடனே தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி. அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாட்சி அது. ஆமாம், ஆண்டவர் அந்த நேரத்துக்கு ஜீவனை கொடுத்து வழி நடத்தியிருக்காருல்ல. ஆமாம், சரி, ஓகே. நான் பேச்சுலராக இருக்கும்போதே என் கூட கலைஞரில் இருக்கிறவர் 2001 இருந்து 2003 வரைக்கும் 2023 வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. பேச்சுவார்த்தை இருக்குது, நல்லா இருக்குது. இவளுடைய பர்த்டேக்கு வீட்டுக்கு வருவார், அவருடைய பர்த்டேக்கு நாங்கள் எதாவது எடுத்து கொடுப்போம், சாப்பிடுவோம், போவோம், எல்லாம் இருப்போம். வர மாட்டேன், சர்ச்சுக்கு வரல. ஆனால் 23வது வருஷம் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உள்ள உட்காந்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா ஒரு காலையிலே ஃபோன் பண்ணிட்டாரு, நான் வர்றேன் சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, அவர் சும்மா வர்றாரு போல அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து பண்ணிட்டார். அப்போது வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட விசாரித்தா இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுலாம் கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை ஞானராஜ், நான் அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் ஒன்று தெரிஞ்சிச்சு. அப்புறம் போய் பார்த்தேன், அந்த உருவம் அங்கே இல்லை. திடீர்னு இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. போய் பார்த்தேன், அந்த உருவம் இல்லை. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்து என்ன நடந்ததுனே தெரியாது. என்னை கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. 2 நாளாக படுத்த படுக்கையில் தான் கிடந்திருக்கிறாரு. மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்த படுக்கையிலே கிடந்திருக்கிறாரு. எழுந்த உடனே இந்த ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேங்கிற சொன்ன அந்த வார்த்தை. அவர் பைபிளெலாம் படிக்க மாட்டார். இந்த வார்த்தை மட்டும் அவருக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்திருக்குது. அப்போ அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே இன்னொரு வார்த்தை என்ன சொன்னால், உன்னுடைய நண்பர் வந்து ஞானராஜ் சபை வச்சிருக்கிறார்ல, நீ அங்கே போ அப்படின்னு சொன்ன வார்த்தை இவருக்குள்ள வழிநடத்துகிறார். எங்களுக்கு அதுதான் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு செயல். ஒரு பக்கம் எங்களுக்கு வீட்டில் வறுமை மீன்ஸ்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த இதுதான் இன்னும் இதை மையமாக இருந்தாலும் இதை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா மறக்க முடியாததுன்னா, கடவுளே இல்லைங்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எங்கள் சபையில் இருக்கிறது. அவர் பேர் ரவி. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்குது. அது எங்களுக்கு மறக்க முடியாத, எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா அதான் நான் மறக்க முடியாத ஒரு சபைக்கு வர ரவி அங்கிளை பார்க்குறேன் எப்படி இருக்காருன்றது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு அற்புதம் தான் அது. ஆனால் லேட் ஆனாலும் அந்த விதை வந்து அவருக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால தான் ஆண்டவர் வந்து அழைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க ஃபீல் பண்ணீங்களே ஸ்டார்டிங்ல, நான் சந்திக்கிற ஆத்மா வரல, ஸ்டார்டிங்ல போயிட்டாங்க, ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஆத்மா தேவன் வந்து தர்றதுக்காக தான் வெயிட் பண்ண வச்சிருக்காரு போல. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்க வந்து புதுசா ஊழியத்துக்கு வர ஒரு தம்பதியோ இல்லைன்னா புதுசா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு வாலிபர்களுக்கும் நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? நீங்க 2 பேருமே அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக ஊழியத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து மனுஷனை நம்பி வராதிங்க, கர்த்தரை மட்டும் நம்பி வாங்க, ஊழியம் செய்யுங்க. நான் வந்து இதன் மூலமாக தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஊழியம் செய்யுங்க. நான் வந்து பிரசங்கியாராக போகணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு களத்தில் இறங்கி ஆத்மாக்களை அறுவடை செய்து நம்ம பிரசங்கம் பண்ணுறது தான் பரலோகத்தில் போய் சேர்க்க போகிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், நீ இவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கிற, அதனால உனக்கு நான் பெரிய அவார்டு தரேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சொல்ல போகிறது கிடையாது, சொன்னதும் கிடையாது. அவர் சொல்கிறது என்னென்னா, அறுவடை, ஆத்மா அறுவடை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பிரதிபலன்கள். அதனால் ஊழியத்துக்கு வர்றவங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆலோசனைப்படி, ஆண்டவர் கொடுக்குற அந்த வருமானத்தின்படி ஊழியம் செய்யுங்க. களத்தில் இறங்கி அறுவடை செய்யணும். ஆத்மா அறுவடை செய்கிறது தான் மேலான ஊழியம். அந்த ஊழியத்தை செய்தால் மட்டும்தான் கர்த்தருடைய செயலை புரிய முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற முறைகள், அந்த எந்த நிலையாக இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக பல அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஊழியம் செஞ்சால் தான் எதிர்ப்புகளை சந்திக்க முடியும்.
பிரசங்கம் பண்ணனா எதிர்ப்புகளை சந்திக்க முடியாது. ஊழியம் செஞ்சால் எதிர்ப்புகளை சந்திக்க முடியும். அந்த எதிர்ப்பில் தேவன் இருக்கிறார் என்பதை அப்போ தான் கண்டுகொள்ள முடியும். நம்ம பிரசங்கம் பண்ணனா எதிர்ப்புகள்லாம் வரவே வராது, ஒரு எதிர்ப்பும் வராது. ஏன்னா சபையில் போகிறோம், எதுக்கு பிரசங்கம் மேடை பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், அதில் ஒரு எதிர்ப்பும் வராது. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு ஐயா, சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஊழியம் செய்தால் எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகளில் தேவனுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய அறிவுரைகள் எல்லாமே அந்த இடத்துல அனுபவிக்கலாம். இதுதான் புதுசாக வரவங்களுக்கு நான் கொடுக்குற ஆலோசனை. நீங்கள் யங் ஜென்ரேஷன் ஒரு பொண்ணு ஊழியத்துக்கு வராங்க, மனைவியாக வராங்க, இப்போ ஆல்ரெடி ஒரு ஊழியக்காருக்கு மனைவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எந்த மாதிரி இருக்கணும், சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதாவது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நாம் தளர்ந்து போய் சோர்ந்து போயிட்டோம்னா அந்த ஊழியத்துக்கு போகிற அவங்களுக்கும் அந்த சோர்வு வந்துடும். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, நமக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்பக்கூடாது. ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்திற்காக அழைச்சிருக்கிறாரு, இது ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய நோக்கம் என்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நம்ம இசைஞ்சு செயல்படும்போது அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சவாலாக இருந்தாலும் அதை அதில் நம்ம முன்னேறி போகலாம். முதல்ல நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும். ஆமாம், எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக நம்ம ஒரு 2 லைனில் சொல்லணும் அங்கு. நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க, தேவன் உங்களை இவ்வளோ நேரம் நடத்துனதை நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டீங்க. நடு உங்களுக்கு மனைவி வந்தது, அடுத்து உங்களுக்கு தேவன் பிள்ளைகளாக பரிசு கொடுத்தது, இப்போது நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களில் சம்பாதிச்சிருக்கீங்க, இப்போ சபை எப்படி போகுதுன்றத ஒரு 2 லைனில் சொல்லிடுங்க. முடிச்சிடலாம். அதாவது நான் என்னை ஆண்டவர் வழி நடத்தின விதம் உண்மையிலேயே அது ஆச்சரியமான ஒரு விதம். அது நான் ஒரு விழுந்து போன ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் யார் ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சு, ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த அறுவடை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஊழியத்தினுடைய அறுவடையை கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய சபையில் சேராமல் இருந்தாலும் பல சபையில் ஆத்மாக்கள் போய் சேர்ந்துருக்குறாங்க. இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் என்னை பார்த்தாருன்னா ஒருத்தர் சொல்லுவார், பிரதர் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அவர் சொல்லுவார், எங்கே போனாலும் ஞானராஜுங்கிற பேரை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஆத்துமாக்கள் இன்றைக்கி இருக்கிற சபையில் ஆத்துமாக்கள் நிறைய சேர்றாங்களோ சேரலையோ, ஆனால் நான் ஊழியத்தினுடைய பலனில் நிறைய ஆத்துமாக்கள் நிறைய சபையில் சேர்ந்துருக்கிறாங்க. அது ஊழியத்தில் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பலன். இந்நாள் வரைக்கும் ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் ஒரு குறை வைக்கலை. நாங்கள் போகிற இடங்களில் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்குறாரு. தோல்விகள் இருந்தாலும் அதுலேயும் ஆண்டவர் ஒரு சில பாடங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் சபை இந்நாள் வரைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் வளர்ந்து வருது. புதிய ஆத்மாக்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சபையானது பல நிலைமையில் இருக்கிற. உண்மையில் நான் பெருமையாக சொல்கிறது என்னென்னா, எங்களுடைய சபையில் நிறைய ஊழியங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நடக்குது, வாலிபர்கள் மினிஸ்ட்ரி நடக்குது, எக்ஸோடஸ் மினிஸ்ட்ரி நடக்குது, அப்புறம் சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. இந்த வாலிபர்கள் மத்தியில் வாலிபர்கள் பாடல் எழுதி அதுக்கு டியூன் போட்டு அதுக்கு இசை போட்டு அதெல்லாம் பாட்டு பாடி அந்த தாளந்தும் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் அதை மாதிரி பாட்டு எழுதி அதில் டியூன் போட்டு இசை போட்டு பாடுறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் பல வரங்களை கொடுத்துருக்கிறாரு. நிறைய பிரசங்கியார் எங்கள் சபையில் இருக்கிறாங்க. எங்களுடைய சபையில்னா நிறைய பிரசங்கங்களுக்கு நாங்கள் நிறைய வாய்ப்புகள் கொடுப்போம். எப்படி அருள்தாஸ் பிரதர் பின்னாடி உட்காந்து அவங்க செய்கிறத பார்த்து அழகு பார்க்குறாரோ அதுதான் எனக்கும் ஆசை. நான் முன்னாடி நிற்கிறத விட எல்லாரையும் முன்னாடி நிற்க வச்சு பார்க்குறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். ஆண்டவனாலே ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தை நாள் வரைக்கும் தொடர்ந்து வழிபடுத்தி வர்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். தேங்க்யூ அங்கிள். இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உங்ககிட்ட பேசினது. இன்னுமே நம்ம நிறைய பேசியிருக்கலாம், ஆனால் டைம் ரொம்ப சுருக்கமாக கொடுத்ததுனால இதுவே ரொம்ப பெரிய சாட்சிகள், நிறைய அற்புதங்கள், கர்த்தர் நடத்துனது, இப்போ ஆசீர்வாதமாக இருக்கிறது, இன்னமும் தேவன் நடத்துறாரு. ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இவங்க ஞாபகப்படுத்தினது தான், இவங்க அம்மா அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா, நான் உயரமாக இருக்கிறானா, குள்ளமாக இருக்கிறானா, சிகப்பாக இருக்கிறானா, குண்டாக இருக்கிறானா, ஒல்லியாக இருக்கிறானா, இவன் வீடு சின்ன வீடாக இருக்குதா இல்லை பெரிய வீடாக இருக்குதா, வருமானம் நிறைய வருதா வரலையா, ஒன்றுமே இவங்க பார்க்கல. தேவ மனுஷன் ஒருத்தர் சொல்கிறாரு, ஞானராஜன் ஒரு தம்பி இருக்கிறாரு, விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு பார்த்தா இவ்வளோதான். கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள சேர்த்து பார்த்தா 10 அடி அகலம் 16 அடி நீட்டம். இதான் வீடு. அதுலேயே தான் சபையும். சபை இதே மாதிரி இன்னொரு பில்டிங் சபை. ஓகே. அது கல்யாணம் ஆனதுமே 2 இடத்துல. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிள் வீட்டில் இருந்தேன். ஓகே. கல்யாணம் ஆன உடனே ஒரு வீடு வாடகை ஒன்று பிடிச்சிட்டேன். சேம் அதே வீடு தான். 10 அடி அகலம் 16 அடி நீட்டம். இதில் தான் சமையல் கட்டு இருக்கும். அதுலயே அதுதான் எல்லாமே அதான். நாங்கள் 4 பேரும் எல்லாம். ஆனால் ஆன்ட்டியும் உங்ககிட்ட எதுவுமே புலம்புறது, கஷ்டப்படுத்துறது, நான் வாழ மாட்டேன் மனசுல இருந்துமா நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? சொல்றேன், சும்மா சொல்றேன். அதனால ஆனால் ஆண்டவர் அழைச்சது இல்லையா, நிறைய நேரங்களில் என்னை தனியாக விட்டுட்டு போகும்போது தான் எனக்கு யாருமே கஷ்டமா இருக்கும். சென்னையில் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவேன்.
அது ஃபோன் கிடையாது, இன்னும் கேட்டால் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே இல்லை. எவ்வளோ நேரம் தான் பைபிள் படிக்கிறது, எவ்வளோ நேரம் தான் ப்ரேயர் பண்ணுறது. அந்த ஒரு இது ஒரு சில நேரங்களில் உங்களை உட்காந்து நம்ம அழுதுட்டு அப்படி தூங்கிடுவேன். அது ஒரு இந்த சமயத்தில் எங்கள் மாமாவுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, நான் அனுப்புறேன், அவங்க பார்க்கட்டும், என்ன யோசிப்பாங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வந்து பையன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிற இடத்துல எந்த விதமான டிமாண்ட் வைக்காம அப்படியே பொண்ணை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அமுச்சு விட்டாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ தூரத்துல இருந்து தென்காசியிலேருந்து யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசத்தில் அமுச்சு விட்டாங்க. அந்த விசுவாசத்துக்கு உண்டான பலன் இன்னைக்கு அவங்க பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். மற்றவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னா கூட சில நேரம் எங்கள் அம்மாட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவேன், வந்து இப்படி பண்ணிட்டீங்களே. ஆனால் எங்கள் அம்மா சொல்ற ஒரே ஒரு தனி நல்லா தானே இருக்கிற, ஆண்டவர் நல்லா சமாதானமா இருக்கும்ல. நம்மளை சுத்தி எவ்வளவு புயல்கள் வந்தாலும் அலைகள் இது பண்ணாலும் தேவன் அந்த இடத்துல நம்மள சமாதானமா நடத்திட்டு போவாரு. அதுக்கு மீறி ஆனால் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு அந்த குறையெல்லாம் கிடையாது. சந்தோஷமா ஆண்டவர் நிறைவா வச்சிருக்கிறாரு. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அங்கிள். நிறைய சொன்னீங்க, ஆன்ட்டியும் நிறைய சொன்னாங்க. இது வந்து பார்க்குறவங்களுக்கும் நிறைய உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஊழியன் வரும்போது யாருமே பின்வாங்கியோ இல்லை அதை பத்தி பயந்தோ போகணும்னு அவசியமே இல்லை. எப்படி இருந்தாலும் தேவன் வந்து அந்த ஊழியத்தை நடத்திட்டு வந்துருவாரு. அது அவரோட டாஸ்க். நம்ம ஒப்பு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம. அதுதான் நம்ம அந்த ஊழியத்துக்கு அழைத்தவர் யார் என்பது உணர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்க பின்வாங்கி போகவே மாட்டாங்க. மனுஷன் தான் அழைத்தா நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன், அதை கொடுக்க வந்துரு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னா கஷ்டம். ஆண்டவர் அழைத்தது உண்மையோடு கூட வந்தாங்கன்னா என்ன கஷ்டம், கடைசி வரைக்கும் அந்த ஊழியத்தினுடைய வெற்றி அவங்க அனுபவிச்சு போய்கிட்டே இருக்கலாம். தோல்விக்கு இடமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்புல உண்மையா வரணும். ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அங்கிள். ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் எடுக்கிறது. ஆமா, இது என் யூடியூப்ல டாக்குமெண்டாவே இருக்கட்டும். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆன்ட்டி எவ்வளோ சப்போர்ட் அவங்க ஊழியத்துல பண்ணாங்க. நீங்க எவ்வளோ ஊழியத்துக்காகவே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கான பலன் இப்போ இருக்கு. இன்னமும் உங்களோட ஊழியம் வந்து கண்டிப்பா பெருசாகும். நிறைய ஆத்மக்கள் வருவாங்க. இதை பார்க்குறவங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நாங்களும் ஜெபம் பண்றோம். அந்த சைடில் உங்களுக்கு லொகேஷன் யாராச்சும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். சபைக்கு பார்க்கலாம்.